பெண்கள் வந்து வேலைக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து அந்த அன்பு செலுத்துவது, அந்த ஆண் பெண் உறவில் உள்ள அன்பு செலுத்துகிற அந்த திறன் அவர்களுக்கு, அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர்களுக்கு இந்த அன்பு செலுத்துவது, காதல் பண்ணுவது, ஒரு கணவனோட எப்படி காதல் பண்ணுறது, அந்த விழிப்புணர்வே அவங்க இல்லாமல் இருப்பாங்க. வெளியில் வேலைக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லா இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகம் எப்படி அன்பு செலுத்துவதற்கு போட்டி போட்டு கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, காதலிப்பதற்காக, காதலுக்கான முக்கியத்துவம், ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையே ஏற்படுகிற அந்த அன்பிற்கான முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இங்கே இருக்குது, ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் காதலிக்கிறாங்க, போட்டி போட்டு காதலிக்கிறாங்க, வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது பெண்களுக்கு எப்போ தெரியும்னா, வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு வேலைக்கு போகும்போது தான் தெரியும். வேலைக்கு போகாத பெண்களுக்கு காதலிப்பதில் உள்ள அந்த விழிப்புணர்வு மிக மிக குறைவாக இருக்கும். அதாவது காதலிக்கணுங்கிறது இருந்தால் கூட அதில் வந்து தீவிரமாக ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு எப்போ வரும்னா, வேலைக்கு போகும்போது தான் தெரிய வரும். தங்களுடைய தோழிகள் அல்லது தங்களுடன் வேலை பார்க்கிற பெண்கள் அவங்கெல்லாம் அவங்க காதல் கதையை சொல்லுவாங்க. கணவனோடு எப்படி அன்போடு இருக்கிறோம் என்கிற அந்த கதையெல்லாம் சொல்லும்போது, அப்புறம் அங்கே எல்லாம் காதல் எல்லாமே ஒரு உலகத்தில் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நாமளும் அது போன்று வாழ வேண்டும், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு அப்போ தான் பெண்களுக்கு வரும். வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சுருந்தா அந்த விழிப்புணர்வு வரவே வராது. அதனால் ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் பெண்களை வந்து வேலைக்கு போக அனுமதிக்க வேண்டும், வெளி உலகத்தை பார்க்க வேண்டும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வெளி உலகத்தை அவங்க பார்க்கும்போது தான் அவர்களுக்கு வந்து இந்த காதலிக்கணும், ஒரு கணவனோட அன்பாக இருக்கணும், அல்லது காதலனோடு அன்பாக இருக்க வேண்டும், போட்டி போட்டு காதலிக்கணும், அந்த போட்டி உணர்வு வரும். காதலிப்பதிலும் ஒரு அன்பு செலுத்துவதிலும் ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி உணர்வு அதுதான் விழிப்புணர்வு. அதனால் அதில் வந்து ஆர்வமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு எப்போ வரும்னா, பெண்களை வேலைக்கு அனுப்பும்போது தான் வரும். படிப்பதற்காக சுதந்திரமாக பெண்களை வாழ விடும்போது தான் பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும். ஏன்னா வெறும் ஆண்களுக்கு மட்டும் அந்த விழிப்புணர்வு வந்தால் மட்டும் போதாது. ஏன் ஆண்கள் மட்டும் காதல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பெண்களை விட விழிப்புணர்வு அதிகமாக ஏன் ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னா, அவனுக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமாக ஆண்கள் வாழ்கிறார்கள். அதனால தான் அந்த காதல் உறவிலும் சரி, காதல் அப்புறம் வந்து காமம் இது குறித்த விழிப்புணர்வு ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறது, பெண்களுக்கு அது இல்லை. அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே இருந்தால் தான் அது சாத்தியம். ஆண்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு அது குறித்த ஆர்வமோ விழிப்புணர்வோ எதுவுமே இல்லாமல் சோம்பேறியாக இருக்காங்க. பாலியல் உறவில் அவர்கள் சோம்பேறியாக இருக்கிறார்கள். வீட்டு வேலையோடு நிறுத்தி கொள்கிற பெண்கள் வீட்டு வேலை செய்வதில் கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் ஒரு கணவனோடு பாலியல் உறவு காதலிப்பது அதில் வந்து அவங்க வந்து பெருசாக விழிப்புணர்வு இல்லாத நிலையில் சோம்பேறிகளாக மாற்றப்படுகிறார்கள். அதனால் வந்து ரெண்டு பேருமே ஒத்துழைக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஆணுக்கு மட்டும் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும் போதாது, அந்த பெண்ணிற்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். உலகத்தில் எப்படியெல்லாம் காதலிக்கிறாங்க, எப்படியெல்லாம் கணவன் மனைவி அன்போடு இருக்கிறாங்க, அந்த விழிப்புணர்வு பெண்களுக்கும் வரணும். அப்போ தான் ரெண்டு பேருமே அந்த ஆணும் பெண்ணும், அந்த கணவனும் மனைவி, அந்த காதலனும் காதலியும் ரெண்டு பேருமே வந்து ஒரு பரஸ்பரம் ஒரு புரிதலோட ஒரு விழிப்புணர்வோடு போட்டி போட்டு அந்த அன்பை செலுத்தி பரிமாறிக்கொள்ள முடியும். அதனால் வந்து பெண்களை சுதந்திரமாக வாழ விடாமல் செய்வதன் மூலம் இந்த ஆண்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஆண்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆண்களாலும் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அதனால் பெண்களுக்கு அந்த காதல் சார்ந்து காமம் சார்ந்து விழிப்புணர்வு வரணுன்னா பெண்களை வேலைக்கு அனுப்பணும், படிக்க அனுப்பணும், சுதந்திரமாக வாழ அனுமதிக்கணும். அப்போ தான் அந்த விழிப்புணர்வு அதிகரிக்கும். இப்போ பெண்களை வீட்டிலேயே முடக்கிறதுனால பெண்களுக்கு வந்து காதல் காமம் குறித்த விழிப்புணர்வு குறைவாக இருக்குது, இல்லாமலும் அல்லது குறைவாகவும் இருக்குது. எப்படி ஒத்துழைக்கணும், ஒரு உடல் உறவில் எப்படி ஆணிடம் நடந்து கொள்ள வேண்டும், காதலிப்பது எப்படி என்கிற விழிப்புணர்வு சுத்தமாக இல்லாதனால ஆண்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சரி விபச்சாரத்தை நோக்கி போகிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. வீட்டில் உள்ள பெண்கள், வீட்டிலேயே முடக்கப்படுகிற பெண்கள் வந்து அதிக சுவாரஸ்யத்தை தருகிறவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமம் அது சார்ந்த பல்வேறு ஆசைகள் இருக்கும், புதுமையாக செய்யணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கும். காம உறவுகளை வந்து உடல் உறவை வந்து புதுமையாக செய்யணும், புதுசாக செய்யணும், அந்த ஆர்வம் வந்து ஆண்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு இல்லாத போது என்ன பண்ணுறாங்க, அப்போ விபச்சாரத்தை நோக்கி ஆண்கள் போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் பெண்கள் வீட்டில் முடக்கப்படுவது தான், பெண்களுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுவது தான் விபச்சாரத்திற்கு ஊக்கம், அது வந்து விபச்சாரத்திற்கும் ஊக்கம் அளிக்குது. அதனால் விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் இருவருக்கும் அந்த சுதந்திரத்தை சமத்துவமாக கொடுக்க வேண்டும்.
வேலைவாய்ப்பில் கண்டிப்பாக வேலை செய்யணும், படிக்கணும், கண்டிப்பாக வேலை, கல்வி இதெல்லாம் கட்டாய நடைமுறை. கட்டாயம் கல்வி இருக்கணும், கட்டாயம் வேலை செய்யணும், தொழில் ஏதாவது அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் அப்போ இந்த மனித வாழ்வை வந்து அன்புமயமாக மாறும். அந்த அன்பு செலுத்துவது, காதல், காமம் குறித்து அந்த விழிப்புணர்வு வரும். அதை தானே பாலியல் கல்வின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கணும், அது இல்லை. பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கணும் பாலியல் கல்வியை. பாலியல் கல்வி வரணும்னா முதல்ல வந்து பெண் சுதந்திரத்தை கட்டாயப்படுத்துங்க, கண்டிப்பானதாக மாற்றுங்க. கட்டாயமாக பெண்கள் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்ன தேவை? கட்டாயமாக பெண்கள் வந்து பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தே ஆகணும், குறைந்த கல்வி ஆக பட்டப்படிப்பு அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அப்போ கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அந்த நடைமுறை. அது மாதிரி 6 மணி நேரம் தான் வேலை வாங்கணும். ஏன்னா 8 மணி நேரம் வேலை வாங்குறதுனால அதுவும் பெண்கள் வேலைக்கு போகாததுக்கு ஒரு காரணம். பெண்கள் ஏன் வேலைக்கு நிறைய பேர் போகல அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறது அந்த நடைமுறை. அதனால் வந்து ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடும். பெண்கள் வந்து ஒரு தவறான திசையில் போயிடுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல அந்த காதல் உறவுகள் அங்கே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து சரி பெண்களை வீட்டிலே உட்கார வச்சிடலாம் அப்படின்னு. அப்போ ஆண்களையும் பெண்களையும் தனியாக வேலை செய்ய வச்சுட்டாலே பெண்களுக்கு அப்போ கண்டிப்பாக வேலை செய்தே ஆகணும், செய்வதில் எந்தவித தடையும் இல்லை அப்படிங்கிற அந்த தயார் நிலைக்கு மக்கள் வந்துடுவாங்க. அப்புறம் இன்னொன்று, 8 மணி நேரம் வேலை வச்சாக்கா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை வாங்கினா 12 மணி நேரம்லாம் வேலை வாங்குறாங்க பெண்களையும் சரி ஆண்களையும் சரி. அப்படின்னா அப்போ வீட்டில் பிள்ளைகளை யார் பார்க்குறது, அப்படி குடும்பத்தை யார் பார்க்குறது அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்குமான இடைவெளி, அந்த சந்திப்பு, அவளுக்கு பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது யார் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் வருது. அதனால சரி பெண்கள் வந்து வீட்டிலே இருங்க, ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப பெண் விடுதலைக்கு எது எதிரானதுன்னா, அதிக நேரம் வேலை செய்வது, 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்கிறது, 12 மணி நேரம் வேலை செய்வது என்பது பெண் சுதந்திரத்துக்கு எதிரானது. 6 மணி நேரம் வேலை செஞ்சால் 6 மணி நேரம் தானே, அப்போ பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தனித்தனி தொழில் நிறுவனங்கள், ஒரே தொழிற்சாலையில் ஆண்கள் தனியாக வேலை அப்படி கிடையாது. தனித்தனி பெண்களுக்குன்னு தனி அலுவலகம், பெண்களுக்குன்னு தனி தொழிற்சாலை தொழில் நிறுவனம், ஆண்களுக்குன்னு தனி தொழிற்சாலை தனி தொழில் நிறுவனம், அப்படி தனித்தனியாக இடைவெளி இருக்கணும். பார்த்துக்கிட்டே எல்லாம் வேலை செய்யக்கூடாது. அந்த மாதிரி இடைவெளியோடு அவர்கள் வேலை செய்ய வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். அப்போ தான் வந்து அப்போ தான் 8 மணி நேரம் வேலை நேரம் சாத்தியமாகும். இன்னும் 6 மணி நேரம் கூட இந்த உலகத்தில் நிறைய நாடுகள், முன்னேறிய நாடுகள் 6 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க, அதுவும் சாத்தியமாகும். பெண் சுதந்திரம் வந்து இப்படித்தான் வந்து இங்கே ஏற்படுத்த முடியும்.